வயநாடு போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடு போயிருந்தோம். அதை விட இதை தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. ஒர்த்து இந்த ஆஃப் ரோட தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கேசான் பாரா, அப்புறமேட்டு காரப்பாரா வாட்டர் ஃபால்ஸ், ஹேங்கிங் பிரிட்ஜ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல போகணும். ரெண்டு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்றது 1600 பிளஸ் ஃபாரஸ்டோட டிக்கெட் 5 பேர் தான் 400 ரூபா டிக்கெட் வரும். நம்ம அந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். காலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த விரல் சந்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த உரியிற பூச்சிங்க தெரியுதுங்களா? ரத்த உரி இன்னொன்னு காலில் வருது. எல்லாத்துக்கும் ஏற ஆரம்பிச்சு மேல வெளியில போ. கமலாங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க இங்க 52 வருஷம் ஆச்சு. யானைலாம் வந்து ஆனாலாம் வந்திருக்கீங்களா? அங்க வந்து போயிருக்கு. வந்திருக்கு பாத்துருக்கீங்களா? சுக்கு காப்பியா? இப்பதான் வந்து வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் சுக்கு காப்பி குடிக்கிறேங்க. ஆமா, இதுதான் உண்மை. என் கூட பழகுறீங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரூம்ல வந்து 15 பேர் தங்கலாம். 15 பேருக்கு வந்து 6000 ரூபா. 5 பேருக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா வேற லெவல்ல சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவில தான் இருக்கிறோம். கேரளாவில நீலியம்பதிங்கிற சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தாங்க இது. நேற்று நைட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்து பிளான் பண்ணோம் எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சண்டே வந்து லீவா இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேஸ் செலக்ட் பண்ணி நம்ம குழுக்கள் முறையில சீட்டு தேர்ந்தெடுத்து பார்த்தோன்னா நம்ம அந்த கேரளா இன்னைக்கு வந்தாச்சு. இந்த கேரளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த நீலியம்பதியில நிறைய பிளேசஸ் இருக்கு. மேல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்கு, நாங்க என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்ட போறேன். இப்ப நம்ம நீலியம்பதியோட செக் போஸ்ட், அதாவது மலாடிவாரத்துல தாங்க இருக்கிறோம். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் வந்து அந்த செக் போஸ்ட்ல என்ட்ரி கொடுத்துட்டு தான் போக சொல்றாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் வந்து சார்ஜ் பண்றது இல்லைங்க. காலையில வந்து 6 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தாங்க அலோடு. 5 மணிக்கெல்லாம் ஈவினிங் வந்து கீழே ரிட்டர்ன் வந்துடும் சொல்லிட்டு போகும்போது எங்களுக்கு சொல்லிட்டாங்க. எதனால 5 மணிக்கெல்லாம் கீழே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை அந்த மாதிரி பெரிய ஹில் ஸ்டேஷன் இருக்குதோ, அதே மாதிரி இந்த கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலியம்பதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனுங்க. நம்ம பாலக்கோடு டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலியம்பதி அமைஞ்சிருக்குது. பாலக்கோட்ல இருந்து கரெக்டா ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குதுங்க. செக் போஸ்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்தது முன்னாடியே வந்து பொத்தரி டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குங்க. இந்த டேம்ல இருக்க தண்ணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திலும் மலைகள் தெரியுது பாருங்க. அங்கிருந்து தண்ணி வந்து உருவாகி இந்த டேம்ல தான் வந்து சேவ் ஆகுதுங்க. இங்க இருக்க மக்கள் விவசாயிகள்லாம் வந்து இந்த டேம்ல இருக்க தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த காட்சிகள் வந்து பார்க்கவும் அவ்வளோ ரம்மியமா சூப்பரா இருக்கு. மார்னிங் டைம்ல அப்படியே இங்கே எல்லாரும் டூரிஸ்டர் வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோ செல்ஃபிலாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்க, போற வழி ஃபுல்லாவே பயங்கரமான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா போறதுல சின்ன சின்ன வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுல பயங்கரமான ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டங்கள்லாம் நிறைய இருந்து அப்படியே பாருங்க எவ்வளவு பேர் இந்த இடத்துல இருந்து போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும் அந்த ஃபால்ஸ்ல. இப்ப கொஞ்சம் தண்ணி கம்மியா தாங்க இருக்கு. எல்லாரும் இருந்து பாருங்க இதை போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாருங்க டேம் தெரியுதுங்களா? நம்ம முன்னாடி காமிச்சிருக்கோம். சண்டேனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. எங்களுக்கு இதுல வந்து என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குங்கிறத சுத்தமா எங்களுக்கு தெரியாது. போற வழியில எங்கெல்லாம் வந்து என்னென்ன பாக்குறோமோ அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். மக்களே, நம்ம நீலியம்பதி வந்த முதல் ஊர் இதுதாங்க. இது ஊர் பேர் என்னன்னு தெரியல, எங்கேயாவது போட்டிருக்காங்கன்னு தெரியல. மணலாரோ எஸ்டேட்னு போட்டிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. கேசான் பாரா, அப்புறமேட்டு காரப்பாரா வாட்டர் ஃபால்ஸ், ஹேங்கிங் பிரிட்ஜ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல போகணும். இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கிரீன்லாண்டு, அப்புறமேட்டு சப்ஸ்டேஷன், புளியம்பாரா, காரப்பாரா, கேசவப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இந்த லைன்ல கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்ததுக்கு முதல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு ரூம் ஒன்று பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எங்கேயா இருந்தாலும் போயிட்டு சுற்றி பார்க்கணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த சீசன்ல வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளைமேட் நல்லா இருக்கும்.
மக்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீலியம்பதிக்கு வந்தாச்சுங்க. போயிட்டு என்னென்ன பிளேஸ் பார்க்க போறோங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. நம்ம வர வழியில முன்னாடி எல்லாம் பார்த்திருப்போம். அப்புறமேட்டு அந்த ஹில் வியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். வியூ பாயிண்ட் எல்லாம் நிறைய பார்த்துப்போம் வர வழியில. அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்ப அப்படியே நம்ம அப்படியே முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்கோம். முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ல சின்னதா ஒரு ஊர் இருக்குது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி சொன்னாங்க, பஞ்சாயத்து டார்மெண்ட்ரின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ரேட்டு சீப்பா இருக்கும், ஏன்னா சண்டேனால எல்லாமே ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. போறோம், இதை நம்ம சான்ஸ் ஏதாவது லக் இருந்துச்சுன்னா ஒரு ரூம் கிடைச்சதுன்னா போதும், சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்க தெரியுதுங்களா, பின்னாடி ஒரு ஊர் தெரியுது பாருங்க, அங்கதான் போறோம் நம்ம. மக்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பேஸ்ட், ப்ரஷ், சோப் இதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல தான் போடுவோம், பஞ்சாயத்து டார்மெண்ட்ரின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. நம்ம குளிச்சது இங்க தாங்க, இந்த டார்மெண்ட்ரியில தான் குளிச்சோம். அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன். இங்க பாருங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். டார்மெண்ட்ரி பேர் என்னன்னா நெல்லியாம்பதி டார்மெட்ரி தான். இது புளியம்பாரா. இங்க வந்து நமக்கு 4 ரூம் இருக்கு. சரி, ஒரு ரூம்ல வந்து 15 பேர் தங்கலாம். 15 பேருக்கு வந்து 6000 ரூபாய். 5 பேருக்கு ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் பேக்கேஜ் வேணும்னா ஒரு ஆளுக்கு 1000 rupees தான். அது வந்து 3 நேரம் சாப்பாடு, ஜீப் சஃபாரி, ரூம், அதுக்கெல்லாம் கூடி ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். அப்போ ஒருத்தருக்கு வந்து ரூமுக்கு மட்டும் ஒரு 300 தான் வரும். 300 தான் வரும். ஓகே, பேக்கேஜ்ல அந்த 15 பேருக்கு சொல்றீங்க. 6000 சொன்னீங்க. ரூமுக்கு வந்து 6000. ஓகே ஓகே ஓகே, சரிண்ணா. ஓகே, பாருங்க அண்ணன் கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மக்கள் ரெஃபரன்ஸ் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா பசியோட போனோம்னா எங்கேயும் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண முடியாது, எங்க ஃபுட் எது கிடைக்குன்னு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கிளம்பிட்டோம். ரெஃபரன்ஸ் ஆயிட்டோம். கரெக்டா ஒரு 300 ரூபாங்க. 5 பேர் தான் வந்தோம். 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வாங்கிட்டாங்க. ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் லெவல்லாம் இருக்காது, நார்மல் சிம்பிளா தான் இருக்கும். நீங்க எதோ பிரைவேட்டா வந்து ரூம் எதோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டார்மெண்ட்ரி செட் ஆகாது, ரூம் ரூம் இருக்கு, அதுக்கு முன்னாடி தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து பயங்கர கிரௌடா இருக்கு, ரூம்ஸ் எல்லாம் மேல எதுவும் அவைலபிள் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நீங்க புக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ அப்படியே நம்ம சாப்பிட போலாம். வாங்க, சரியான கிரௌடா இருக்குங்க நீங்க சண்டேனால. அதனால 3 நாள் ஓணம் வேற வந்துச்சு, சனிக்கிழமை 3 நாள் அப்படியே லீவ் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிரௌடா இருக்குது. வாங்க அப்படியே சாப்பிட போலாம். வாங்க, என்ன விக்கி ரெஃபரன்ஸ் ஆயிட்டியா? நானும் ரெஃபரன்ஸ் தான். வீரத்துணி தோட்டு மேல தரிச்சுக்கிட்டேன். எங்க இருக்கு இட்லி? ஆமா, பரவாயில்லைங்க. இட்லி போனா எங்க போனாலும் நமக்கு ஒரு இட்லி கிடைச்சிருது. இட்லி எங்க மாதிரி இட்லி வந்து அந்த கேதார்நாத்ல சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி இட்லி இருந்த போது அதுதான் பெரிய பிரச்சனை. வாங்க, சின்னதா ஒரு சந்து கடை இருக்கு, போலாம் வாங்க. பயங்கர கூட்டமா இருக்குது. நீங்க இங்க மொத்தமே 2-3 கடை தான் இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு கடையிலயும் வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் 5 பேர் வெளியே நின்றுகிட்டு இருக்காங்க. வந்து அடுத்த கடைக்கு போலாம். என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்க சாப்பிடுறது. மக்களே ரொம்ப நேரம் தேடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கடை எதுவுமே கிடைக்கலைங்க. என்ன காரணம்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை கொண்டாடினாங்க. அதனால் நிறைய கடைகள் பாதி கடைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருந்தாங்க. ரொம்ப நேரம் தேடி ஹோட்டல் கடை எதுவும் கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் போண்டா பஜ்ஜிலாம் வச்சுருந்தாங்க. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இதை சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்புறம் மதியமாக வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. என் கூட வந்து மொத்தம் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டே தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் தனியாக கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம பஜ்ஜி போண்டா சாப்பிட்லாம், டைம் ஆயிரும். ஏன்னா மற்ற பிளேஸஸ் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நேரம் டைம் பண்ணோம்னா மற்ற பிளேஸ்லாம் பார்க்க முடியாதுக்கோசரம் நம்ம சின்னதாக டக்குன்னு முடிச்சலாம்னு சொல்லிட்டு போண்டா பஜ்ஜி ரெடி பண்ணி நானும் விக்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஜீப் சவாரி போகிறதுக்கான பார்க்கிங் பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 வண்டி கூட நிறுத்திக்கலாம். அந்த நல்லா பார்க்கிங் இருக்கு. இங்கிருந்து அப்படியே இந்த பக்கம் கீழே போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரி இருக்குங்க. முன்னாடி கேட்டுட்டு வந்து நம்ம வண்டி நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வண்டி பார்க் பண்ணியாச்சு. கைஸ் ரெடியா, டக்குன்னு குயிக்கா ரெடி ஆகுங்க, லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி, மழை வேற வர மாதிரி இருக்கு. என்னென்ன பிளேசஸ் இருக்கு இங்க மெயினா இருக்கிறது வந்து ஜீப் சஃபாரினா. ஃபர்ஸ்ட் வீப்பான்ல வந்து உங்களுக்கு பாலக்காடு ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணி பாத்துக்கலாம். செகண்ட் வீப்பான்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஏரியா, அங்கிருந்து பார்த்தா நம்ம பரம்பிக்குளம் தூணக்கடவு டாமுக்கு அதுக்கு மேல இருந்தே பாத்துக்கலாம். தேர்ட் வீப்பான்னா நம்ம ஆலியார் டாம் அங்கிருந்தே பாத்துக்கலாம். வால்பாறை ஆலியார் டாம் இல்லையா, அங்கிருந்தே பாத்துக்கலாம். காட்டுக்குள்ள ஒரு கோவில் எல்லாம் வரும். அது மாதிரி திக் ஃபாரஸ்டுக்குள்ள போற சஃபாரி, அனிமல்ஸ் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா பாக்குற இடம். ஏன்னா வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு வந்து 2 வீப்பாவது போகும்போது ஃபேமிலி எல்லாம் போது ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகும். அது வந்து அடிஷனல் ஸ்போர்ட் தான். 2 வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்றது 1600.
பிளஸ் ஃபாரஸ்டோட டிக்கெட் 5 பேர் தான் 400 ரூபா டிக்கெட் வரும். எப்படின்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா, வெஹிக்கிளுக்கு 100 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் வரும். 3 வியூ பாயிண்ட் இருந்தா அங்கிருந்து 1200 ரூபா அடிஷனலா வரும். 2800 ரூபா டோட்டலா வரும். அந்த பரம்பிக்குளம் சொல்ல அடிஷனல் பரம்பிக்குளம் வேற என்ன பிளேसेस இங்க இருக்கு இங்க. அப்புறம் வந்து இங்க ஆரஞ்சு அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு சீசன் இல்ல, அன்சீசன் தான். சீசன்ல வந்தா கன்ஃபார்மா பாத்துக்கலாம், ஆரஞ்சு எல்லாம் பாத்துக்கலாம். அப்புறம் வந்து இங்க சீதாகுண்டு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அப்புறம் ஏறி வர ஃபர்ஸ்ட் ஜங்ஷன்ல இருந்து மேல போனா கைகாட்டி ஸ்டேஷன்ல மேல போனா அங்க வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, கேஷவம் பார் இருக்கு. இதுதான் பாக்குறதுக்கு இருக்கு. நெல்லியாம்பதி பிரிட்ஜ் இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகுது? இங்க இருந்து 10-14 கிலோமீட்டர் போகணும். வேற ரூட்டுங்களா? வேற ரூட். ஏறி வர ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் மேல ஏறி போகணும். இந்த பக்கம் ரூட் போகுது. அந்த அப்படியே செப்பரேட்டா ரூட் இருக்கு. செப்பரேட்டா போகணும். அந்த மாதிரி தான் வருது. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ பார்க்கறேன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க. சரி, ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி. சரி, நம்பர். மக்களே, இப்போ நம்ம வந்து ஜீப் சவாரிக்கு ரெடி ஆயாச்சுங்க. இந்த ஜீப் சவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் அண்ணா சொல்லியிருப்பாங்க என்ன ரேட்டு காஸ்ட்லாம் வரும் அப்படின்ட்டு. நம்ம மக்கள் கைஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜீப் சவாரி போயிட்டு அங்கே பிளேசஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இங்க பாரு, ஆஃப் ரோட் ரெடியா? நானும் ரெடியாக தான் இருக்கிறேன். பாய் 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 ஊருக்குள்ளே கிளம்பி வச்சுங்க ஆஃப் ரோடுங்க. இந்த ஜீப் சவாரியில் வந்து 2 வியூ பாயிண்ட் பார்க்க போகிறேங்க. விண்டம்பாரா வியூ பாயிண்ட், மாட்டுமலா வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ அதுக்கான வந்து நம்ம தான் வண்டியில் போயிட்டுருக்குறோம். நிறைய வண்டிகளுங்க, நம்ம மட்டும் கிடையாது. நம்மளுக்கு எப்படிலாம் போயிட்டு நமக்கு தடம் தெரியாது அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த நீலியம்பதிங்க வந்து உள்ள என்ட்ரி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கைட்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க. உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி, இப்போ இந்த மாதிரி ஜீப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்குதுங்க. நிறைய அவைலபிள் வச்சுருக்காங்க. ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் மேக்ஸிமம் போகிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி பேக்கேஜ் அப்படியே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ரூபாய் தாங்க இந்த 2 வியூ பாயிண்ட் கொண்டு போய் காட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து 400 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்து கொடுக்கணும். அவங்க வந்து நம்மளோட ஆதார் கார்டு, அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாம் அவங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை அலோவே பண்ணுறாங்க. மக்களே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு 400 ரூபா பே பண்ணியிருப்பாங்க. ஒரு வண்டிக்கு 400 ரூபாய். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு வேறு லெவலில் இருக்க போகுதுங்க. பாருங்க சுபாஷ், எப்படி இருக்குது சுபாஷ்? வேற மாதிரி இருக்குதா? எப்படி இருக்குது ஆஃப் ரோடு? ஆஃப் ரோடு மேடு பள்ளமா தான் இருக்கும். கார் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே சங்கர் பாய், நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க ஆஃப் ரோடு. சங்கர் பாய் கை காட்டுங்க. ஐயோ, ஆஃப் ரோடு வேற மாதிரி இருக்குங்க. ரொம்ப நேரம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆஃப் ரோட்ல. இதான் விண்ணம்பாரா வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த ஏரியாவில் தான் இந்த பொள்ளாச்சி இருக்குது. இது கொல்லங்கோடு ஏதோ சொன்னாங்க ஊர் பேர். இங்கே இருந்தாங்க அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். வேற மாதிரி இருக்குதுங்க, வேற லெவலுங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் பக்கமாக நம்ம ஆஃப் ரோடு ஜீப் சவாரி பண்ணதுக்கப்புறம் வந்த முதல் ஊர் இதுதாங்க. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் இதுதாங்க. வேற மாதிரி இருக்குங்களா? வேற மாதிரி செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா. ஒருத்ததாங்க கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. நீலியம்பதி வேற மாதிரி இருக்குது. ஒன் டே ட்ரிப்பு வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ரொம்ப வந்து செலவு வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகாதுங்க. பாருங்க வேற மாதிரி இருக்குங்களா? அப்படியே சுற்றிலும் பாருங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மைங்க, வேற மாதிரிங்க. ஜீப் சவாரி வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அங்கங்கே அந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மக்கள் தாங்க இங்கே பாருங்க ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஆயத்தமாகறாங்க. இந்த வியூ பாருங்க வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே
மக்களே நம்ம ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணம்பாரா வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ நம்ம அதை தான் பார்த்துருப்போம். அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த ஆஃப் ரோடு கிளம்பி நம்ம மாட்டுமலைங்கிற வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. மக்களே அடுத்து ஒரு வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அங்கிருந்து தான் வந்தோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பயங்கரமா இருக்குது பாருங்க, மாட்டு மலை இந்த வியூ பாயிண்ட் பேரு. மக்கள் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு வீக்கெண்ட்னால. ஒரு வண்டி அங்கெல்லாம் கூட நிறுத்திருக்காங்க. ஃபுல்லா இதுக்கு கீழே இந்த பக்கம் போகக்கூடாது, எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லா அப்புறம் வழி கூட்டு போயிடும். அந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபால்ஸ் ஒன்று வருது. அப்படியே அந்த வீடியோ பாருங்க வேற மாதிரி இருக்குதுங்க. இது பாருங்க வியூ பாயிண்ட் பாருங்க செமையா இருக்குதுங்க. மக்களே இங்க பாருங்க நண்பர்கள்லாம் அங்க நின்று போட்டோ ஷூட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வியூ அந்த மாதிரி இங்க வேற மாதிரி இருக்குதுங்க, செமையா இருக்குது. இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி பேசுவாங்க. இது வந்து நீலியம் பாதிங்க. இந்த கேரளாவில் இருக்கு. பாலக்கோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடுல பாலக்காட்டுல இருந்து கரெக்டா ஒரு 50-55 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்க. செம்மையான வியூ பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல முக்கியமா மெயினானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடு தாங்க. ஆஃப் ரோட்லாம் வேற மாதிரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வயநாடு போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடு போயிருந்தோம். அதை விட அதை தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. இது நீங்க ஒர்த்து இந்த ஆஃப் ரோட தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மக்களே இந்த வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க, சூப்பரா வேற லெவல்ல இருந்திருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுமலாங்க வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டனுங்க. நம்ம எப்படி ஊட்டி கொடைக்கானல் அப்புறமேட்டு கொல்லி ஹில்ஸ்ல வந்து இந்த மாதிரி தாவரவியல் பூங்கா இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நீலியம்பதியிலே வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபார்முங்க. இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் வந்து இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஓரியன்டடுங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து இதை ரன் பண்ணுதுங்க. உள்ள வந்து என்ட்ரி ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து 25 ரூபா வாங்கினாங்க. இங்கே உள்ள சூப்பராக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சீசன் டைமில் போனோம்னா நம்ம அந்த ஆரஞ்சு வந்து கல்டிவேஷன் பண்ணி சேல்ஸும் வந்து அவுட்லெட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நர்சரி, நம்ம சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நர்சரியும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆரஞ்சு செடிகள், ஃப்ளவர் செடிகள், அப்புறமேட்டு வந்து நம்ம மூலிகை செடிகள் என்னென்ன வேணுமோ சொல்லிட்டு எல்லா அவுட்லெட்டும் இங்கே வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு கடைசியாக அதை எப்படி வாங்குறது என்னன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ அப்படியே நம்ம இந்த வியூஸ்லாம் பார்ப்போம். பார்க்க அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க. நம்ம எப்படி அந்த கிரேப்ஸ் தோட்டம் வந்து நம்ம ஊரில் இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா அன்சீசனுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஏதாவது ஒன்று அந்த சம்மர் கோடைக்கால பழம் மேங்கோலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இருந்துச்சுங்க. பட் இது பார்க்க அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்டுக்கு இப்போ தான் வரப்போகிறோம். இதுதாங்க வந்து ஆரஞ்சு ஃபார்முங்க. சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆரஞ்சு ஃபார்முங்க. இது ஃபுல்லாகவே இயற்கை விவசாயம் தாங்க. எந்த ஒரு கெமிக்கலோ மருந்தோ எதுவுமே தெளிக்கிறது கிடையாதுங்க. சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு அவுட்லெட் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த செடிகள் நர்சரி. அது இங்கிருந்து மூலிமா அந்த ஏர் லேயரிங் மூலிமா கிராஃப்டிங் பண்ணி நிறைய இங்கே பிளான்ட் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோடை காலம்னால வந்து பழங்கள் வந்து பெருசாக அந்த அளவுக்கு இல்லைங்க. இது பார்க்குறத ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபார்ம் தாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து டேஸ்ட் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க அந்த கைட் நம்மளுக்கு சொன்னாங்க. மக்களே நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. இங்கே வீட்டுக்கு தேவையான ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸு, ஸ்பைசஸ் பிளான்ட்ஸு, அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸ் நிறையா வெரைட்டி ரகங்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம நீலியம்பதிக்கு வந்த ஒரு ஞாபகார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக இந்த நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தாங்க. ஆரஞ்சு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று வாங்கியாச்சுங்க. இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறேங்க. மக்களே நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜுங்க, தொங்கும் பாலம் தான் பார்க்க போகிறோம். இந்த போகிற வழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வால்பாறை அப்புறமேட்டு வயநாட்டில் தாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதே சுச்சுவேஷன் அதே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குதுங்க. வேற லெவலில் அவ்வளோ அட்டகாசமாக பார்க்க சூப்பராக வேற லெவலில் இருக்குங்க.
லைட்லாம் ஜூம் ஆகாது தம்பி கண்ணு. மக்களே நம்ம அடுத்ததான் வந்திருக்க வியூ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா காரப்பரா வியூ பாயிண்ட். இந்த தொங்கும் பாலம் ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாமே இங்க தான் இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் முன்னாடி லைன் தான் இருக்கு. நம்ம அந்த வழியில தான் போகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிச்சுது எல்லாத்துக்கும். வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு வாழைப்பழம் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து சாப்பிட்டு, இது என்ன நேந்திரப்பழம் தானே யாருக்கு பழமே வாங்கி தரலைங்க, அது கூட வாங்கி தரணும் நேரம் ஆகுது அப்படிங்கிறப்ப டைம் ஆச்சு. அப்பதான் அடுத்த பிளேஸ் பார்க்க முடியும். எப்பயாவது ஒரு டைம் தான் இங்கேயும் வந்துட்டு சும்மா ஒரு கடைக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா? 3:30 மணி 4 மணி இருக்கு. 4 மணி ஆகுது, ஒரு பழப்பழம் வாங்கி தர மாட்டேங்கிறாப்ல. அதுக்கு 1000 காரணம் சொல்றாப்ல. இதெல்லாம் போடுவாங்க, இதெல்லாம் போடுவோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாயா குடிச்சிட்டு இருக்கோம். இது என்ன சாயா? சுக்கு காப்பியா? இப்பதான் வந்து வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் சுக்கு காப்பி குடிக்கிறேங்க. ஆமா, இதுதான் உண்மை. என் கூட பழகுறீங்க எல்லாருக்குமே தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வியூ பாயிண்ட் எங்க இருக்குதுன்னு தெரியலையே. வியூ பாயிண்ட் வேற போனோம். அங்க பாரு விக்காங்க, குளிக்கிறாங்க. குளிக்கலாமா? இதாங்க இந்த ஆறு போகுது. இந்த ஆத்துல இந்த தொங்கு பாலம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த 2 பக்கமும் இருந்து இந்த வியூ பாயிண்ட் இந்த அழகை ரசிக்கிறதாங்க. இங்க இருந்து அப்படியே ரசிக்கிறாங்க. இங்க இருந்து பாருங்க தண்ணி வரது எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இதுதான் அந்த வியூ பாயிண்ட் ஆட்டு. காரப்பாரா வியூ பாயிண்ட். நம்ம ஏதோ மலையில போயிட்டு ஒரு டைம் மேலே ஏறி பார்த்தோம், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மலையை ஏறிட்டு வந்துச்சு. ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த வியூ பார்க்கவே. என் மக்களே, தண்ணி எவ்வளோ ஃப்ளோ அதிகமாக போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் சக்கரை போட்டுருந்துருக்காங்க காரப்பாரா வியூ பாயிண்ட்டு. அதுதான் மாதிரி இந்த இடத்துல நடந்து போகணும். மேலே எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியலீங்கன்னா மேலே போகலாம். ஒரு ஊரா வந்து மேலே மலை ஏறிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் மலை ஏறணுங்க. ஒரு 100-200 மீட்டர் மேலே ஏறணும். மேலே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் வேலை செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க. எத்தனை ஃபேமிலி? 3 ஃபேமிலி இருக்கீங்களா? சரி, உங்க பேருங்க? என் பேர் கமலா. கமலாங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க இங்க 52 வருஷம் ஆச்சு. 52 வருஷமா இருக்கீங்களா? சரி சரி சரி. ஏதாவது யானைலாம் வந்து ஆனாலாம் வந்திருக்கீங்களா? அங்க வந்து போயிருக்கு. வந்துருக்கு, பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கானாங்க. சிங்கம், புலி, புலி சிங்கம் அதெல்லாம் வந்து போயிருக்கு. போயிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? சரி சரி. இங்க இப்ப மழையெல்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. இங்க எது களை மாதிரி போட்டீங்களா? என்னதுங்க இது? இந்த காப்பிக்காய் இருக்குல்ல, ஆமா, காப்பிக்காய் எடுத்துட்டு காய வைக்கிறது. காய வைக்கிறதுங்களா? சரி சரி. இங்க சாப்பாடு ஃபுட்டுல என்ன பண்றீங்க? கீழே காரவாரில ஒரு கடை இருக்குல்ல, ஆமா, அந்த கடையில அரிசி சாமான். நீங்க கான்ட்ராக்ட் மாதிரி வேலை செய்றீங்களா இல்ல கூலி வேலைங்களா? பர்மனண்டா? எஸ்டேட் பர்மனண்டுங்களா? சரி சரி சரிங்க. உங்க பேரு? என் பேரு பிரபுங்க. உங்க பேரு? விக்னேஷ். சரி சரிங்க. சரி, போயிட்டுருங்க. ரொம்ப சந்தோஷங்க பார்த்ததுல. மக்களே, ஆமா, எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா வரோம் நாங்க. சரிங்க, போயிட்டுருங்க. சாப்பிட்டோம், குடிச்சோம், டீ குடிச்சோம். சாப்பாடு அங்க அந்த வியூ பாயிண்ட்ல சாப்பிட்டோம். சரி, போயிட்டு கீழே பிரிட்ஜ் பாக்குறோம் போயிட்டு. மக்களே, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா போயிருச்சு. இருந்தாலும் ஒரு சந்தோஷம். இந்த மக்களோட வந்து இந்த மலைவாழங்க வந்து கான்ட்ராக்ட் மாதிரி தான் காப்பி தோட்டத்துல வேலை செய்வாங்களாட்டுது. இந்த பின்னாடி பாத்தீங்களா, அந்த இது காய போறது இந்த இடம் தான் பாப்பாங்களாட்டுது. ஒரு 5-6 ஃபேமிலி மட்டும் தான் இருக்கு. இங்கெல்லாம் வந்து யானை, அந்த குரங்க, இதுக்கெல்லாம் அந்த பலாப்பழ சீசன் அப்ப வரமாட்டுதுங்க. ஏறி வந்ததுல ஒரு ஏமாற்றமா இருந்தாலும் இவங்கிட்ட பேசுனதுல ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. ஆனா மக்கள் வந்து பாருங்க கீழே படுத்துட்டாங்க. இவ்வளவு தூரம் மேல ஏறி வந்து இவங்களுக்கு காசு தான் தடம் வந்திருக்க மாட்டுது. ஒன்லி அந்த பிரிட்ஜ் மட்டும் தாங்க, வேற எல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் இது இல்லை. போலாமா? ரைட்டு. சங்கர பாருங்க இருக்கிறதுல மாஸ் காட்டுறாப்ல. சங்கர் தான் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. வாங்கி கொடுத்தனாலதான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. இல்லைன்னா நீ பணம் இப்ப சாப்பிடல வந்திருக்க மாட்டேன். என்ன விக்கி, என்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி யாருக்கும் தெரியாம இருக்குது. ஆமா ஆமா. சங்கர என்ன சங்கர தெரியுமா உனக்கு? டான்ஸ்லயே அந்த டான்ஸ் பத்தில அவன் செஞ்சலாம். அது ஊருக்கே தெரியும். அது வேற ஸ்ட்ரென்த். ஓகேவா மக்களே, திருப்பி ரிட்டர்ன் போறோம். போயிட்டு மறுபடியும் அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு மறுபடியும் கேசவாபுரம் பாயிண்ட் ஒன்று ரிவ்யூ பாயிண்ட் இருக்கு. அங்க பார்க்கலாம். அது டைம் ஆகுதுன்னு தெரியும், எப்படி இருக்குன்னு தெரியல. அங்க அந்த காப்பி தூள் ஃபேக்டரி இருந்துச்சுல, டீ தூள் ஃபேக்டரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரப்பரா வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேசவபுரா வியூ பாயிண்ட் போறோம். அந்த நம்ம டீ தூள் வாங்கியிருப்போம் முன்னாடியே. நான் அந்த இடம் காட்டுறேன், டீ தூள் காட்டினது ஏவிடி டீ தூளுங்க.
அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் எல்லாமே நிறைய இருக்கு அந்த இடத்துல. உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆயிடுச்சு. மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹில்ஸில் வந்து ஒவ்வொரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகிறதா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு வீக் டேஸில், வீக்கெண்டில். அதனால நெக்ஸ்ட் டைம் ஏதோ இதுக்கப்புறம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. இல்லை அதே மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருங்க. ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிங்க. இந்த இடத்துல தான் முன்னாடி நம்ம வந்து ஆளுக்கு ஒரு 1/2 kg வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் வாங்கினோம். இது பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேசவபாரா வியூ பாயிண்ட் இருக்கு. அதான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க. ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. இதே ஒரு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாங்க. மக்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்க நீலியம்பாதிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், நிறைய பிளேசஸை கவர் பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு பிளேசஸும் வந்து நம்ம குயிக்காக வந்து பார்த்துருந்தோம்னா இன்னும் 2-3 பிளேஸை பார்த்துருக்கலாம். உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேஸ் மெயினாக பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க. கேசவபாரா வியூ பாயிண்ட் ஒன்று, சத்குண்டு வாட்டர் ஃபால்ஸ்ன்ட்டு. அந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நீலியம்பாதிக்கு வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த சத்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் அதை போனீங்கன்னா அங்கே பார்த்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு அதர் பிளேசஸ்க்குலாம் நீங்கள் இப்போ விசிட் பண்ண. சாப்பாடு வந்து நீங்க கீழே மெயினா கீழே வாங்கிட்டு வந்துருங்க. மேல வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. கடையிலயும் வந்து அதிகம் எந்த ஒரு பொருளும் அதிகம் எப்படின்னா நம்ம நார்மலா தமிழ்நாட்டுல சாப்பிட்டீங்க வந்து எப்படி சாப்பிட்டா விடுங்க அந்த மாதிரி தாங்க ஒன்றும் செட் ஆகல. அதனால மெயினா சப்பாத்தி இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு எடுத்து வந்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பார்த்துருவோம், நிறைய வியூ பாயிண்ட் பார்த்துருப்போம். பைக்ல ஜீப் சவாரி பார்த்துருப்போம், முன்னாடி ஹேங்கிங் தொங்கும் பாலம் பார்த்துருப்போம். அப்புறமேட்டு இந்த தேயிலை தோட்டம் முன்னாடிலாம் உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். மெயினாக இந்த வீடியோலேயே ரொம்ப ரொம்ப ஒர்த்து அப்படின்னா ஜீப் சவாரி தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் தான் வாங்கினாங்க. போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரத்துக்கு 1/2 மணி நேரம். அதுதாங்க வந்து மறக்க முடியாதது. இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து வயநாடு போயிருந்தேன். அந்த வயநாட்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் சவாரி செஞ்சிருப்போம் ஆஃப் ரோட்ல. அதை விட இது வந்து ஒர்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு கேரளாவிலேயே ஒரு ஆஃப் ரோடு ஜீப் சவாரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் சொல்லுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இந்த பிளேஸ்க்கு வந்துருந்தோம். காலையில் இதே இருந்துச்சு பாருங்க. இன்னொன்னு காலைல வருது எல்லாத்துக்கும் ஏற ஆரம்பிச்சு மேல வெளியில போ. மக்களே, வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து அட்டைப்பூச்சி இறங்கிச்சுங்க. ரத்த உயிர் பூச்சின்னு அதையும் காட்டுறேன். யாரும் வந்து ஹில் ஸ்டேஷன்ல வரும்போது மோஸ்ட்லி ஏறத தவிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் செருப்பு கழட்டிருங்க எல்லாருமே. பாருங்க, உங்களுக்கு நான் என் காலில் முதல்ல இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். காலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த விரல் சந்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த உயிர பூச்சிங்க. தெரியுதுங்களா? ரத்த உயிர பூச்சி தெரியுதுங்களா? நீங்க பார்த்து சேஃப்டியா வந்து காட்டுக்குள்ள உள்ள வரதுன்னா வாங்க. தெரியுங்களா? இதுதான் ரத்த உயிர பூச்சிங்க. இந்த மட்டும் என் காலில் தான் கடிச்சிட்டு இருந்துச்சு. எல்லாத்தோட விரல் நுனியிலையும் வந்து பாருங்க இருக்கான்னு. எனக்கு மட்டும் தான் இருக்குதா? எங்க போனாலும் என்னதான் கடிக்குது ரத்த உயிர பூச்சி. காட்டுக்குள்ள இருந்து முடிக்கலான் இருந்தோம். அதுக்குள்ள காலில் வந்து அட்டைப்பூச்சி அடிக்கிச்சு. ரொம்ப வந்து பயமாயிருச்சு. பயம்லாம் ஆல்ரெடி நிறைய டைம் கடிச்சிருக்குது. அதனால ஒன்றும் பெருசா தெரிவிச்சுக்கலைங்க. இந்த ஏரியா வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா தான் வந்தோம். ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது. 1 டே பிளான்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸை வந்து நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். நீங்க இந்த பொள்ளாச்சி, வால்பாறை, அப்புறம் அது இல்லாம கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பக்கமா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறவங்க நீங்க 1 டே ட்ரிப் நீங்க சூஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா ஒர்த்தா இருக்கும். கண்டிப்பாக இதுல இருக்க ஜீப் சவாரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுங்க ஆஃப் ரோடு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ். பாய் 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 பாய்.